இப்போ ஏஇடபிள்யூவில் ஒரு மேனேஜராக இருக்க நம்மளோட பிக் ஷோ பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் எவ்வளோ பெரிய ஆள், அவரோட அன்னோன் ஃபேக்ட்ஸ் பார்த்துடலாமா. நம்மளோட பிக் ஷோவோட உண்மையான பேர் பால் டோனட் ஒயிட். டபிள்யூசிடபிள்யூவோட ரெஸ்லர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி பேஸ்கெட் மேட்ச் பார்த்திங்கன்னா விளையாண்டுருக்காங்க. அங்கே தான் பிக் ஷோவை பார்த்திங்கன்னா நம்மளோட ஹல்க் ஹோகன் பார்த்திங்கன்னா பார்த்துருக்காரு. அவர் தான் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டும் பண்ணியிருக்காரு ரெஸ்லிங்கில் சேர்ந்துக்கோன்னு சொல்லி. நம்மளோட பிக் ஷோவோட 2வது மேட்சே பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாடுறாரு. அதில் பார்த்திங்கன்னா ஜெயிக்கவும் செய்கிறாரு. நம்மளோட பிக் ஷோவோட ஃபஸ்ட்டு ரிங் நேம் வந்து த ஜெயண்ட் அப்படின்னு தான் வச்சுருந்தாரு. அடுத்ததான் WWEFக்கு வரும்போது த பிக் ஷோ அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டாரு. நம்மளோட பிக் ஷோவுக்கு ஜெயாண்டிஷம் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருந்தது. இது மூலமாக அவரோட உடம்பு, அவரோட பாடி பார்ட் எல்லாமே ஜெயண்ட் மாதிரி அப்படியே வளரும். ஸோ இதை பற்றின சர்ஜரி பண்ணி அவர் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டிசீஸ்லேருந்தே அவர் வெளியே வந்தார். நம்மளோட பிக் ஷோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நடிகரும் கூட. அவர் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸும் பண்ணியிருக்காரு, மூவியும் பண்ணியிருக்காரு, அண்ட் சீரியல்ஸ் ஆல்சோ பண்ணியிருக்காரு. நெட்ஃப்ளிக்ஸில் கூட வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு. நம்மளோட பிக் ஷோ பார்த்திங்கன்னா WWE சாம்பியன், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன், இன்டர்கண்டினல் சாம்பியன், ஹார்ட்கோர் சாம்பியன், வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன், எல்லா சாம்பியன்ஷிப்பும் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காரு. WWEயோட ட்ரிபிள் கவுண்ட் சாம்பியனாகவும் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாகவும் நம்ம பிக் ஷோ இருந்திருக்காரு. நம்மளோட பிக் ஷோவும் நம்மளோட கிரேட் காலையும் பார்த்திங்கன்னா நேர்லேயே சண்டை போட்டிருக்காங்க ரியலாகவே. நம்ம பிக் ஷோவோட ரெஸ்லிங் மூவை பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேட் காலை காப்பி பண்ணி விளையாடுறான்னு சொல்லி 2 ஜெயண்ட்டும் பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் சண்டை போட்டிருக்காங்க. சக ரெஸ்லர்ஸ் தான் வந்து அதுனா தடுத்தும் விட்டுருக்காங்க.